நீ என்ன ஜாதி என்று கேட்பதற்கு பதிலாக நீ என்ன படித்திருக்கிறாய் என்று கேட்டார் என்பதை அனைத்து மேடையிலும் முழங்கக்கூடியவர். டாக்டர் ஐயாவை ஜாதி தலைவர் என்கிறார். டாக்டர் ஐயாவை ஜாதி தலைவர் என்கிறார்கள். அவர் சாதிக்க பிறந்த தலைவர் என்பதை மறந்து விட்டார்கள். டாக்டர் ஐயாவை பற்றி ஒரு முக்கியமான செய்தியை நான் இந்த இடத்திலே சொல்லியாக வேண்டும். நம்முடைய எல்லையாத்த போராளி வீரப்பன் அவர்கள் கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரை கடத்தி விட்டார். ராஜ்குமாரை கடத்தி வைத்துவிட்டு வீரப்பன் சொல்கிறார், நான் ராஜ்குமாரை கடத்தவில்லை. காவிரி நடுவர் மன்றம் இடைக்கால தீர்ப்பு தந்த பொழுது தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள் கர்நாடகாவை. அதற்கு காரணமான ராஜ்குமாரை விசாரிப்பதற்காக கைது செய்திருக்கிறேன் என்று அறிவித்தார். அப்பொழுது தமிழகத்தில் ஆட்சி நடத்தியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர். ராஜ்குமாரை கடத்திவிட்டார் வீரப்பன் அவர்கள். கர்நாடக மாநிலத்தின் முதலமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா கலைஞருக்கு போன் செய்யவில்லை. புரிந்து கொள்ளுங்கள். டாக்டர் ஐயாவை தொலைபேசியில் அழைத்து, டாக்டர் ஐயா அவர்களே, எப்படியாவது ராஜ்குமாரை காப்பாற்றுங்கள், தமிழர்களுடைய பாதுகாப்புக்கு நான் பொறுப்பு கர்நாடகாவிலே என்று டாக்டர் ஐயாவை தான் அழைத்தார் முதல் முதலில். அதற்கு பிறகுதான் முதலமைச்சர் கலைஞரிடம் பேசினார். அன்றைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் சார்ஜ் பெர்னாண்டஸ். நம்முடைய அண்ணன் ஸ்ரீல் சதாசிவத்தை போல தொழிற்சங்க அமைப்பிலே இருந்து வந்த ஒரு அற்புதமான போராளி. அவர்தான் அன்றைக்கு இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர். டெல்லியில் இருந்து விரைந்து வருகிறார். கலைஞர் கருணாநிதி முதலமைச்சரை சந்திக்கவில்லை. நம்முடைய டாக்டர் ஐயாவை அழைத்து நடுக்கடலில் கப்பல் படைக்கு சொந்தமான ஒரு கப்பலில் அமர்ந்து, ஐயா அவர்களே, எப்படியாவது ராஜ்குமாரை காப்பாற்றுங்கள், எப்படியாவது ராஜ்குமாரை காப்பாற்றுங்கள், நீங்கள் மனது வைத்தால் மட்டும்தான் ராஜ்குமாரை காப்பாற்ற முடியும், 2 மாநிலங்களும் அமைதி நிலவும் என்று கேட்ட ஒரே ஒப்பற்ற தலைவர் நம்முடைய டாக்டர் ஐயா என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நான் அதற்கு தான் முதலிலேயே சொன்னேன், நாங்கள் சிறுநரிக்கு தலையாக இருப்பதை விட சிங்கத்தின் வாளாக இருப்பதை பெருமிதம் கொள்கிறோம். கர்நாடகாவிலே தமிழர்கள் தாக்கப்பட்ட பொழுது டாக்டர் ஐயா தான் தமிழ்நாட்டில் இருந்து படை திரட்டி கிருஷ்ணகிரியில் ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி வைத்து கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்படுவதை நிறுத்துவதற்கு காரணமாக இருந்த தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள். அவரை கண்ணீர் விட வைத்த பாவம் யாரையும் சும்மா விடாது. நான் யாரையும் சபிக்கவில்லை, உண்மையை பேசுகிறேன். நான் கூட போய் டாக்டர் ஐயாவிடம் நியமன கடிதம் வாங்கிய பொழுது என்னை பார்த்து பலர் முகநூல் பக்கத்திலே பதிவு போட்டார்கள், நீ பதவி ஆசைக்கு போய் டாக்டர் ஐயாவிடம் நியமன கடிதம் வாங்கி விட்டாய் என்று கேட்டார்கள். நான் டாக்டர் ஐயாவிடம் வாங்காமல் வேறு யாரிடம் போய் வாங்குவேன்? நான் என்ன சீதாராமையாவிடம் போய் கேட்க வேண்டுமா? ராகுல் காந்தியிடம் போய் கேட்க வேண்டுமா? நான் கேட்கக்கூடிய இடம், நான் வாங்க வேண்டிய தலைவர் டாக்டர் ஐயா. இன்னொன்றையும் சொன்னேன், டாக்டர் ஐயாவிடம் நான் வாங்கினால் பதவி, மற்றவர்கள் எல்லாம் போய் வேறு எங்கேயோ வாங்குகிறார்களே, அதெல்லாம் என்ன தியாகி பட்டயமா என்று கேட்டேன். தமிழக இந்திய அரசியல் அரங்கத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள் சமூக நீதிக்காக போராடுவதற்கு. சமூக நீதிக்காக போராடினார்கள், வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள். ஆனால் நம்முடைய டாக்டர் ஐயா மட்டும்தான் வந்தார், சமூக நீதிக்காக போராடினார், வாழ்ந்தார், வென்றார். இன்றைக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற யாரும் சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று வந்தவர்கள் அல்ல. நம்முடைய அருமை சகோதரர் முரளி சங்கர் அவர்கள் டாக்டர் ஐயாவிடம் போய் சீட்டு கேட்டு 3 முறை சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டவர் அல்ல. டாக்டர் ஐயாவாக கொடுத்தது அந்த வாய்ப்பை. அண்ணன் பாஸ்கர் அவர்கள் அரவூர் குறிச்சி தொகுதியிலே போய் நின்றார் 2016ஆம் ஆண்டு. அவர் போய் ஐயாவிடம் சீட்டை கேட்கவில்லை. டாக்டர் ஐயாவாக கூப்பிட்டு அங்கே மலைமுழுகி மகாதேவன் எல்லாம் நிற்கிறார்கள். மலைமுழுகி மகாதேவன் என்பதை விட காவிரி ஆற்றை குடித்து விட்டு அந்த மணலை ஊறுகாயாக பயன்படுத்திய புலனரி எல்லாம் நிற்கிறார்கள். பாஸ்கர், உன்னால் மட்டும்தான் அவர்களை சந்திக்க முடியும், ஆகவே உன்னை அரவக்குறிச்சிக்கு வேட்பாளராக அறிவிக்கிறேன் என்று அறிவித்ததற்கு பிறகு அண்ணன் பாஸ்கர் அங்கே போட்டியிட்ட ஒரே காரணத்தால் தான் இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே பணம் கொடுத்ததற்காக ஒரு சட்டமன்ற தேர்தல் நிறுத்தப்பட்டது என்று சொன்னால் செந்தில் பாலாஜி போட்டியிட்ட அந்த தொகுதியிலே அண்ணன் பாஸ்கர் போட்டியிட்ட ஒரே காரணத்திற்காகத்தான் இந்தியாவில் முதலில் ஒரு தேர்தல் நிறுத்தப்பட்டது. இப்படி வரலாறை படைத்தவர்கள் தான் இங்கே இருக்கிறோம். இங்கே இருப்பவர்கள் அனைவரும் டாக்டர் ஐயா என்கின்ற போராளியின் பின்னால் நிற்க வேண்டும் என்று இருக்கிறோமே தவிர வேறு எதற்காகவும் நாம் இங்கு வரவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற நாற்காலிகளை பார்த்து வரவில்லை.
இன்றைக்கு ஐயாவை யாராவது சந்தித்து போனால் அதை தவறு என்று பேசுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. நேற்று கூட காங்கிரஸ் கட்சியுடைய செல்வ பெருந்தகை போய் நம்முடைய டாக்டர் ஐயாவை தைலாபுரம் தோட்டத்திலே சந்திக்கிறார். உடனடியாக அதை பற்றி விமர்சனம் செய்வதற்கென்று பல கூட்டங்கள் இருக்கிறது, பலர் இருக்கிறார்கள். ஐயாவை யார் வேண்டுமானாலும் போய் சந்திக்கலாம், நாளைக்கு நீங்கள் போனாலும் சந்திக்கலாம், நான் போனாலும் சந்திக்கலாம். ஆனால் ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் சந்தித்ததை கூட பரிகாசம் செய்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. டாக்டர் ஐயா இருக்கின்ற இடத்தை நோக்கித்தான் அனைவரும் வருவார்களே தவிர யாரையும் தேடி ஐயா போனதில்லை. இது கடந்த கால வரலாறு. ஜெயலலிதா கைது செய்யப்பட்டால், சிறையில் அடைக்கப்பட்டால் வழக்கு மேல் வழக்கு. தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஐயா அமர்ந்திருந்த நாட்டுமுத்து நாயக்கன் தெருவில் இருக்கின்ற அலுவலகத்தை தேடித்தான் வந்தாரே தவிர டாக்டர் ஐயா போகவில்லை. கோட்டையிலே கொட்டமிடித்த கோணல் புத்திக்கார ஜெயலலிதா கூட டாக்டர் ஐயாவை தேடித்தான் வர வேண்டியிருந்தது. அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் காலில் விழுந்தார்கள், ஜெயலலிதா காலில். ஆனால் ஜெயலலிதா டாக்டர் ஐயாவை வந்து சந்தித்ததற்கு பிறகுதான் அரசியலில் மீண்டும் புத்துணர்வு பெற்றால், அரசியலில் மீண்டும் அரசியல் வாழ்வு பெற்றார். இப்படிப்பட்ட தலைவரை நிராகரிப்பதற்கு அவரிடம் பொறுப்பு வாங்கியவர்களுக்கு எப்படி மனது வந்தது என்று நினைக்கின்ற பொழுதுதான் எனக்கும் கண்ணீர் வந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவரின் பின்னால் இருக்கிறேன். இதை ஏன் நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன் என்று கேட்டால், நீங்கள் இளைஞர்கள் இருக்கிறீர்கள். ஐயாவுடைய கடந்த கால வரலாறை, போராட்ட வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள். ஐயா எப்படிப்பட்ட தலைவர், யாருக்காக போராடினார், எதற்காக போராடினார். ஒரு சிறு படையை வைத்து ஒரு மிகப்பெரிய சாதனை நிகழ்த்த முடியும் என்றால் அது டாக்டர் ஐயா என்கின்ற ஒரே ஒரு தலைவரால் மட்டும்தான் முடியும். ஆகவே ஐயாவுடைய கரத்தை வலுப்படுத்துவோம். இன்னொன்றையும் சொல்கிறேன், நீங்கள் மக்களிடம் போய்கின்ற பொழுது, மக்களோடு நின்று மக்களுக்காக போராடுகின்ற பொழுது, மக்கள் பிரச்சனைகளை பேசுகின்ற பொழுது, மக்களுக்காக நீங்கள் நிற்கின்ற பொழுது கட்சியோடு சேர்ந்து நீங்களும் வளர்கிறீர்கள். நீங்களும் வளர்ந்தால் நாளை நடக்கக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாம் யாரோடும் சண்டை போடுவதற்கு வந்தவர்கள் அல்ல, சமூக நீதிக்காக களத்திலே போராட வந்தவர்கள். நம்முடைய இலக்கு சமூக நீதி. டாக்டர் ஐயா அந்த சமூக நீதியை பெற்றுக் கொடுப்பார். டாக்டர் ஐயா அந்த இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். நாம் மக்களிடம் போவோம். மக்கள் தான் நமக்கு எஜமானர்கள். முதல் எஜமான் டாக்டர் ஐயா, அடுத்து மக்கள் தான் நமக்கு எஜமானர்கள். யாரோடும் சண்டை போட்டுக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. மக்களை போய் பாருங்கள், மக்களோடு பேசுங்கள், மக்களுக்காக போராடுங்கள். மக்களோடு நின்று உங்களுடைய செயல்பாட்டை காட்டுகின்ற பொழுது கட்சியும் வளரும், நீங்களும் வளர்வீர்கள், இந்த நாடும் வளரும், நாட்டில் நல்ல ஆட்சியும் மலரும் என கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.